பார்க்கலாம். டிராக்டர் வாங்க நம்முடைய பெண் விவசாயம் இருந்தா 50% மானியம், மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம். சொட்டு நீர் பாசன கருவி 1 ஏக்கர் இருந்தா அனைத்து 40,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். நீங்க எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவி வாங்கினா 75% மானியம் கொடுத்தோம். இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசன அதிகமா நிதி ஒதுக்கீடு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்திய அளவில் உணவு தானிய உற்பத்தி அதிக அளவில் பெருக்கி தேசிய அளவில் 5 முறை தேசிய விருதை பெற்றது அதிமுக அரசாங்கம். கிறிஸ்கர்மா என்ற விருதை நம்ம பெற்றோம். எதற்காக சொல்லிட்டு சொன்னா இத்தனையும் விவசாய மக்களுக்காக செய்யப்பட்ட திட்டங்கள், நன்மைகள். அதோட விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொடுத்தோம். பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் பல்வேறு உதவிகளை செஞ்சு கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் 5 லட்சம் பேருக்கு அறிவிப்பு கொடுத்து அதை கிட்டத்தட்ட 85% நிறைவேற்றணும். அதோட முதியோர் உதவித்தொகை முதல் 500 ரூபாய் இருந்தது. அதிமுக ஆட்சி வந்து கூட 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம். எல்லாம் அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அதோட தாலிக்கு தங்கம் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. திருமண உதவி திட்டம் 26,000 50,000. தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் 76,000 ரூபாய். தமிழ்நாட்டில் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 12 லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டத்தின் கீழே இந்த நிதியை கொடுத்த அரசு அதிமுக அரசு. அதையும் நிறுத்திட்டாங்க. அதிமுக அரசு மலர்ந்தவுடன் இந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும். அதோட இந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.